அதன் தமிழர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள். அண்ணங்களுக்கு டீய போடுறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம். போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம். பெரியார் தமிழ்நாட்டின் ஐகான். தமிழ்நாட்டில் நேற்றைக்கு கூட ஒரு பெரிய போராட்டம். திராவிட இயக்க அமைப்புகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அண்ணன் சீமான் வீட்டை முற்றுகையிட வந்திருந்தாங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? நீங்க என்னன்னா பிரியாணி அண்டாவெல்லாம் வச்சுக்கிட்டு பிரியாணி பாட்டு கச்சேரி கொண்டாட்டமா இருக்கீங்க. அண்ணே நம்ம எல்லாம் அப்படி சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுண்ணே. வெறுப்பேத்துறீங்களோ? ஆமா. இவள பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே போல நீங்க என்னத்தையாவது பண்ணிட்டு போங்க, பெரியாரையா தொடறீங்க அப்படின்றத அவங்களுடைய கோபம். நீ கன்னி பொண்ணு உன்னை கூட்டிட்டு போய் கரும்பு காட்டுக்குள்ள வச்சு கெடுத்து விட்டாங்க. ஒரு 32 அமைப்போ 22 அமைப்போ சொன்னாங்க. 3000 பேருக்கு மேல கூடி இருக்காங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு நம்பணும். 3000 பேருக்கு மேல கூடி இருக்காங்க. ஒரு கோடி நீ பார்த்த அவரை மறைந்த ஒருவரை சும்மா சும்மா பேசிட்டே இருக்கீங்க. அவனே பார்த்து சூதானமா நடந்துக்க, இல்லனா அவன் ஒன்னையும் தின்றுவான். ஏன் உங்களுக்கு கோவம் வருதுன்னா விஜய் வந்து பெரியார் என்னுடைய கொள்கை தலைவர் என்றார். நீங்க வீடு எங்கடா வண்டலூர்லயா? விட முடியுமா முடியாதா? விஜய் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிலரேஷன், ஒரு அதிர்வு இருந்துட்டே இருக்குங்க. உனக்கு புரட்டிடுவானுங்க. எங்க பார்த்தாலும் கூட்டம் கூடுது. நீங்க பாக்கல? நடிகர் யார் வந்தாலும் கூட்டம் போடுவாங்க. பெருசு நீ என்னதான் சொந்தமா இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி உட்காரு. இல்ல இங்கே இருக்கறங்க. வேணாப்பா, கல்கண்டு தட்டல இருக்கு, நீ எச்சு ஊத்திடுவேன். பத்திரிக்கையாளர் விஜய் சந்திச்சுக்காரா? நான் கட்டாயம் அது கேள்வி கேட்கணும்னு தான் நானும் தயாரா இருக்கேன். அவர்கிட்ட கேட்க கொடுப்பாரா? தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. பெரியார் என்னென்ன பேசினார் அந்த காலகட்டம் தெரியுமா உங்களுக்கு? முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்ல. மாட்னாடா மானஸ்த. வர முடிச்சறீங்க. வர கார்த்திக், அதாவது ஐயோ அமர கட்டி ஆஞ்சிராத சொன்னா கேளு. பெரியார் என்ற ஒரு பெரிய புரட்சியாளன். கேள்வி கேளுங்க. அதெல்லாம் ஒண்ணும் எழுதலைங்க. டேய் நல்லா பண்றா. பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. பெரியார் காலம் போற்றும் தலைவருங்க. மனித உலகம் இருக்கும் வரை நான் வரேன். என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. துலுக்கரால் தமிழ்நாட்டுக்கு பேராபத்துனா முஸ்லிம்களால என்ன தமிழ்நாட்டுக்கு பேராபத்து? இவங்கிட்ட என்னடா பேச்சு? ஒட்டுமொத்த மொழியை எப்படி கான்டெம்பரரி மொழி சொல்லுவீங்க? தமிழ் பைத்தியம் ஏன் சொல்லுவீங்க? தமிழ் சனியனை விட்டு ஒழியன் ஏன் சொல்லுவீங்க? திராவிடம் தாங்க சனியன், தமிழ் சனியனா? நீங்க ஓட்ட பிச்சையில தான் என் உசுறு பொழைச்சு கிடக்குன்னா அந்த உசுறு பீக்கு சமான வேணாம். யான் தமிழனும் இல்லை, எனக்கு தமிழ் பற்றும் இல்லைங்கிறது. அப்புறம் என்ன நீங்க வந்த? எனக்கு மொழி அபிமானம் இல்ல, நாட்டு அபிமானம் இல்ல, தேச அபிமானம் இல்ல, எது மீது எந்த அபிமானம் இல்லைன்னா திராவிடங்க இனத்தை மட்டும் எங்க தலையை சுமத்துனீங்க. ஐயோ ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட?